இப்ராஹீமை பற்றி இந்த வேதத்தில் நினைவூட்டுவீராக. இன்னஹு கான சித்தீகன் நபியா, அவர் உண்மையாளராய் திகழ்ந்தார். உண்மை, நேர்மை, வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையாய் இருக்க வேண்டும். உன் கழுத்துக்களிலே கத்தி வைக்கப்பட்டாலும் சரிதான், மிரட்டப்பட்டாலும் சரிதான், துண்டு துண்டாய் வெட்டப்படுகிற சூழலுக்கு உள்ளாக்கப்பட்டாலும் சரிதான், உண்மைக்கு மாற்றமாய் வாழாதே. அந்த சாதனையாளரின் குணமாய் அல்லாஹ் பதிவு செய்கிறார். அடுத்து பாருங்கள், இது ரப்பஹு, அவர் தம் இறைவனிடத்தில் வந்தார். பிகல்பின் சலீம், பரிசுத்தமான உள்ளத்தோடு இறைவனிடத்தில் வந்தார். அசுத்தம் இல்லை, கபடு இல்லை, ஆணவம் இல்லை, அழுக்கு இல்லை, பொய், பொறாமை, புறம், அடுத்தவனை ஏமாற்றுவது, அடுத்தவனின் பொருளுக்கு ஆசைப்படுதல், இந்த மாதிரியான எந்த கேடுகட்ட குணமும் இல்லை. அவருடைய உள்ளமோ பரிசுத்தமான உள்ளமாய் அவர் அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுகிறார் என்று அடுத்த ஒரு மகத்தான குணமாய் அல்லாஹ் சொல்லுகிறார். இத்துணை குணங்களுக்கு நடுவிலே அல்லாஹ் சொல்லுகிற மிகச்சிறந்த பாக்கியம் நிறைந்த ஒரு குணம், இப்ராஹிம் அறிவில் ஆற்றலில் மிகச்சிறந்தவர். சாதாரணமாய் ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல, அல்லாஹ் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்களை படைத்திருக்கிறான். மனிதர்களில் புனிதர்களாக ஏராளமான பாடங்களையும் படிப்பினைகளையும் வாழ்க்கை தத்துவங்கள் நிறைந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்மை விட்டு மறைந்திருக்கிறார்கள். உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களில் மக்களுக்காக, மனிதர்களுக்காக சில நல்ல பல காரியங்களை செய்துவிட்டால் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு அவர்கள் செய்த அந்த காரியம் சுயநலனுக்காக இருந்திருக்கலாம், அல்லது ஏதேனும் உலகத்தின் ஆதாயத்திற்காக இருந்திருக்கலாம், வேறு பல அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களாக இருந்தால் மண்ணின் மைந்தன், புரட்சி நாயகர் என்றெல்லாம் சொல்லி ஆங்காங்கே செய்த சில பணிகளை வைத்து நீண்ட நெடிய நாட்கள் அதை வைத்தே பல விளம்பரங்களை தேடுகிற நிலையெல்லாம் நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிற இந்த துல்ஹஜ் மாதம், இந்த மாதத்திற்கு சொந்தக்காரராக திகழ்பவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உலகிற்கு பல தடயங்களை இவர் விட்டு சென்றிருக்கிறார். ஒரு மனிதர் குறிப்பிட்ட சுயநலத்திற்காக சில காரியங்களை புரிவதற்கும் வாழ்நாள் முழுக்க சாதனைகளை நிகழ்த்துவதற்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரைக்கும் வாழ்நாள் சாதனையாளராக திகழ்ந்திருக்கிறார். மனிதர்களுக்கு மத்தியில் அவர்கள் செய்த சில காரியங்களில் பெயர் வாங்குவது என்பது இந்த உலகத்தோடு அழிந்து போகக்கூடிய ஒன்று. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகம் அழிகிற நாள் வரைக்கும் துல்கஅதாவுடைய இறுதி பகுதி துல்ஹஜ் மாதம், இந்த மனிதரின் பெயரை உச்சரிக்காத உலகத்தில் எந்த பள்ளிவாசல்களும் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு கோடிக்கணக்கான மனிதர்கள் லட்சோப லட்ச பள்ளிவாசல்களில், இது போன்ற வெள்ளிக்கிழமை மெம்பர் மேடைகளில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்தும் அவர்களின் குடும்பத்தார்கள் குறித்தும் அவர்கள் செய்த வாழ்நாள் சாதனைகளை உலகளாவிய அளவில் அல்லாஹ் பேச வைத்திருக்கிறார். துல்ஹஜ் மாதத்தில் அமர்ந்திருக்கிற நாம் இறைவனின் அற்புதமான அன்பிற்கும் அருளுக்கும் உயர்ந்த மதிப்பிற்கும் சொந்தக்காரராய் திகழ்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படியெல்லாம் சாதனை புரிந்திருக்கிறார்கள் என்பது குறித்து சில முக்கியமான தகவல்களை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்களோ, எவ்வாறெல்லாம் தன் குணநலனை அமைத்து கொண்டார்களோ,
அந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் வாழ்கிற பொழுது அந்த சாதனையாளரின் வாழ்க்கை தத்துவங்களை கடைபிடிக்கிற பொழுது நிச்சயம் நம் வாழ்க்கை சிறப்பிற்குரிய வாழ்க்கையாக மாறும். கடந்த துல்ஹஜ் மாதத்தில் நம்மோடு வாழ்ந்த எத்தனையோ நபர்கள் இந்த மாதத்தில் இல்லை, இந்த வருடத்தில் இல்லை. அடுத்த வருடத்தில் நாம் இருப்போமா என்று தெரியவில்லை. துல்ஹஜ் மாதங்கள் வருடந்தோறும் நம்மை கடந்து செல்லத்தான் செய்கிறது. அந்த சாதனையாளரின் சாதனைகளை ஒரு கணம் ஆழமாய் அலசுவதற்கும் அதை கடைபிடிப்பதற்கும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் திருக்குரானில் இவர் குறித்து அற்புதமாய் பேசுகிறார். பொதுவாக ஒரு தூதர் ஒரு சமூகத்திற்கு அனுப்பப்படுகிறார் என்று சொன்னால் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அவரை தலைமேல் வைத்து கொண்டாடுவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் குறித்து யூதர்கள் மெச்சுவார்கள், மூசா எங்களை சார்ந்தவர். அதே நேரத்தில் யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்க மாட்டார்கள். நஸ்ரானிக்களாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமின் கொள்கையிலே அவர்களின் வேதத்திலே கருத்து வேறுபாடு கொள்வார்கள். எங்களுக்கு ஈசா தான், நாங்கள் ஈசா நபியை தான் பின்பற்றுவோம். இப்படி ஒரு தூதரை ஒரு கூட்டத்தார் ஏற்பார்கள், மற்ற கூட்டத்தார் மறுப்பார்கள். எங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதரை தான் நாங்கள் பின்பற்றுவோம், வேறு சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட தூதரை நாங்கள் பின்பற்ற மாட்டோம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் உலகத்திலேயே ஒரு மனிதரை, ஒரு சாதனையாளரை இவர் எங்களை சார்ந்தவர், இவர் எங்களை சார்ந்தவர் என்று அனைவரும் போற்றத்தக்க வகையில் தனதாக்கிக் கொள்ள விரும்பிக் கொள்ளுகிற ஒரு அற்புதமான மகத்தான மனிதர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், யூதர்கள் சொல்லுகிறார்கள் இப்ராஹிம் எங்களை சார்ந்தவர். கிறிஸ்தவர்கள் நசரானிகள் சொல்லுகிறார்கள் இப்ராஹிம் எங்களை சார்ந்தவர். யூதர்கள் இப்ராஹிம் எங்களை சார்ந்தவர்னு அவங்க உரிமை கொண்டாட விரும்புறாங்க. கிறிஸ்தவர்கள் இப்ராஹிம் எங்களை சார்ந்தவர் தான் என்று அவர்கள் உரிமை கொண்டாட விரும்புகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், மாகான இப்ராஹிம் யஹூதியா வலா நஸ்ரானியா, அவர் யூத கோத்திரத்தை சார்ந்தவரும் இல்லை, கிறிஸ்தவர்களை சார்ந்தவரும் இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், வலாக்கின் கான ஹனீஃபம் முஸ்லிமா, அவர் பரிசுத்தமான முஸ்லிம் ஆவார். அல்லாஹ் எங்கு கொண்டு வந்து சேர்க்கிறான் என்று பாருங்கள். ஒமாகான மினல் முஷ்ரிகீன், அவர் இறைவனுக்கு ஒருபோதும் எந்த ஒரு சமயத்திலும் இணை கற்பித்தவராக இருந்ததில்லை. நீ என்னை சார்ந்தவர் என்று உரிமை கொண்டாடுகிறாய், அவன் அவரை சார்ந்தவர் என்று உரிமை கொண்டாடுகிறான். அவர் யாரையும் சார்ந்தவர் அல்ல, அவர் ஒரு பியூர் முஸ்லிம். எந்த விதமான பாவம் கலவாத, இறைவனுக்கு இணை கற்பித்தலின் சாயலில் கடுகளவிற்கு கூட தொடர்பு ஏற்படுத்தி விடாத ஒரு அற்புதமான முஸ்லிம் தான் இப்ராஹிம் என்று அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பரிசுத்தமான முஸ்லிம் பட்டியலிலே சேர்க்கிறார். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மார்க்கத்திற்கு சொந்தக்காரராய் திகழ்பவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் திருக்குரானில் கிட்டத்தட்ட 30ற்கும் மேற்பட்ட இடங்களில் நம் சமுதாயம் குறித்து புகழாரம் சூட்டுகிறான். நீங்கள் எல்லாம் மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, பரிசுத்தமாக வாழ்ந்த இப்ராஹிமின் மார்க்கத்தை சார்ந்தவர்கள். மில்லத், நீங்கள் யார் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் தெரியுமா? ஹனீஃப் என்று சொன்னால் பியூர், எந்த விதமான ஒரு துளி அளவிற்கு கலப்படம் செய்யாத வார்த்தைக்கு பெயர் ஹனீஃப் என்று அல்லாஹ் பயன்படுத்துகிறார். மில்லத்தை இப்ராஹிம் திருக்குரானில் கிட்டத்தட்ட 30ற்கும் மேற்பட்ட இடங்கள். நீங்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர் என்று நம்மை பார்த்து கேட்டால் உம்மத் முஹம்மது என்போம், சமுதாயம் முஹம்மது சமுதாயம். நீ எந்த மார்க்கத்தை சார்ந்தவன் என்று கேட்டால் அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லுகிறான், மில்லத்து இப்ராஹிம் என்று சொல். நான் இப்ராஹிமின் மார்க்கத்தை சார்ந்தவன் என்று நீ சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் இப்ராஹிம் நபியை வைத்து நமக்கு புகழ் சேர்க்கிறார். இந்த மகத்தான சாதனையாளரின் சாதனை பக்கங்களில் சில வார்த்தைகளை பாருங்கள்.
நீண்ட நெடிய பக்கங்கள் தான். ரத்தின சுருக்கமாய் உங்களிடத்திலே நான் எடுத்துரைக்கிறேன். ஆரம்பமாய் அல்லாஹ் இந்த சாதனையாளருக்கு சில குணநலன்கள் குறித்து புகழ்பாடுகிறான். திருக்குரானில் வழிநெடுகிலும் வாயார புகழ்கிறான். அந்த வார்த்தைகளை கவனிக்கிற பொழுது அல்லாஹுவின் அந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீது கொண்டிருக்கிற அந்த அற்புதமான பரிவும் இறைவனின் வார்த்தைகளிலே புலப்படுகிறது. முதலாவதாக அல்லாஹ் சொல்கிறான், அவர் கட்டுப்படுவதில் மிகச் சிறந்தவராயிருந்தார். உலகத்திலே வாழ்கிற பொழுது அல்லாஹ் என்று வந்துவிட்டால் அல்லாஹ் இப்படித்தான் சொல்கிறான், இறைவன் இப்படித்தான் கட்டளையிட்டிருக்கிறான் என்று வந்திருக்கிற பொழுது, என்று கட்டளையிட்டிருக்கிற பொழுது இதற்கு மாற்றமாக நம் வாழ்க்கை அமையவே கூடாது. பெரும்பான்மையான முஸ்லிம்களிடத்தில் இருக்கிற பெரும் குறையே அதுதான். தனக்கு ஏற்றவாறு சட்டங்களை வழைப்பது. சில பேரை பார்க்கலாம், மார்க்க ஃபத்வாக்களை கேட்பார்கள். அவர்கள் ஒரு விஷயத்தை உள்ளத்திலே முடிவெடுத்துக் கொண்டு அதையே பதிலா எதிர்பார்ப்பது. அப்படி வருமா? இவருக்கு ஏற்றவாறு பதில் வர வேண்டுமானால் குர்ஆனின் வார்த்தைக்கு எதிராக போய்விடும். அல்லாஹ் சொல்லுகிறான், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், கட்டுப்படு என்று தன் இறைவன் கூறிய பொழுது கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இறைவனாக இருக்கிற அல்லாஹ்விற்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்பதுதான் அவர் பதிலாக இருக்கும். கட்டுப்பட வேண்டும். வியாபாரம் செய்கிறோமா, குடும்பம் நடத்துகிறோமா, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்கிறோமா, பிள்ளைகளை வளர்க்கிறோமா, சகோதரத்துவ உணர்வை பேணுகிறோமா, நிர்வாக பொறுப்பில் இருக்கிறோமா, யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் எதை போதிக்கிறானோ, எதை எடுத்துரைக்கிறானோ அதற்கு மாற்றமாக என் வாழ்க்கை இருக்கவே இருக்காது. தலையிலே குல்லா, வாயில ஃபுல்லா சொல்றதெல்லாம் அல்லாஹ், ஆனால் செய்வதெல்லாம் நஊது பில்லாஹ்வாக இருக்கும். செய்வதெல்லாம் மார்க்கத்திற்கு மாற்றமான காரியமாக இருக்கும். பெரும்பான்மையான முஸ்லிம்களை பார்க்கலாம். இப்ராஹிம் நபி புரிந்த மகத்தான சாதனை, இறைவா நீ கட்டுப்படு என்று சொன்னால் கட்டுப்படுவேன், சுய விருப்பம் கொள்ள மாட்டேன், எனக்கு எதிராகவே இருந்தாலும் சரிதான், எனக்கு பாதகம்தான், நீ சொன்ன விஷயம், நீ சொல்லுகிற கட்டளை எனக்கு எதிராகத்தான் இருக்கிறது, ஆனாலும் நான் கட்டுப்படுவேன். அந்த சாதனையாளரின் மகத்தான குணம். அடுத்து பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், இன்ன இப்ராஹிம், இப்ராஹிம் ஆகிறவர் லஅவ்வாஹுன் ஹலீம், இரக்கமுடையவராயிருந்தார், இரக்க குணம் கொண்டவராயிருந்தார். சமீப காலமாய் இந்த இரக்க குணம் எல்லாம் குறைந்து கொண்டே வருவதை பார்க்கிறோம். இரக்க குணத்திற்கு அற்புதமான உதாரணம், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமூகத்தை அங்கு நடக்கிற கேவலமான அருவருக்கத்தக்க காரியத்தை கண்டிப்பதற்காக, அந்த ஓரினை சேர்க்கை செய்கிற மக்களை அழிப்பதற்காக வானவர்கள் வருகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து விட்டுத்தான் அந்த பயண மார்க்கமாய் செல்கிறார்கள். எங்கே செல்கிறீர்கள்? இந்த லூத் சமூகத்தை அழிக்க போகிறோம், தண்டனை வரப்போகுது. பதறுகிறார். லூத் இருக்கிறாரே, லூத்தை நம்பிய சமூக மக்கள் இருக்கிறார்களே, எப்படிப்பட்ட ஒரு துடிப்பு என்று பாருங்கள். இரக்க குணம்தான். நம் உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியில் முஸ்லிம்கள் எத்தனையோ இடங்களில் கொன்று குவிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்காக ஒவ்வொரு நேர தொழுகையில் கூட நம்மில் பலர் பிரார்த்தனைகள் கேட்ட அல்லாஹ்விடத்தில் கையேந்துவதில்லை. பெரும்பாலும் நம் சகோதரன் பாதிக்கப்படுகிற பொழுது அவன் மீது இரக்கம் கொள்ள வேண்டும். இதை இப்ராஹிம் நபியின் மகத்தான சாதனையாய் அல்லாஹ் பேசுகிறான். அடுத்து மூன்றாவதாக ஹலீம், சகிப்புத்தன்மை மிக்கவராய் திகழ்ந்தார். ஏன் அவசரப்படுகிறாய்? நீ ஒரு முஸ்லிம், உன் வாழ்க்கையில் சோதனை ஏற்படும், கஷ்டங்கள் ஏற்படும், சிரமங்கள் ஏற்படும். அதனால் ஏன் பதறுகிறாய்? ஏன் துடிக்கிறாய்? சகிப்புத்தன்மை இல்லையா? பொறுமை மேற்கொள்ள மாட்டாயா? நீண்ட நெடிய நாட்கள் குழந்தை இல்லை,
பொருளாதாரத்தில் மிக பெரும் சோதனை ஏற்படுகிறது. அதனால் அவசரப்பட்டு முடிவெடுக்காதே, வார்த்தையை விட்டுவிடாதே, சகிப்புத்தன்மையை மேற்கொள்ள வேண்டும். அந்த சகிப்புத்தன்மையில் மிகைத்து நின்றார் மகத்தான சாதனையாளர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், நான்காவது, இன்ன இப்ராஹிம் லஹலீம் அவ்வாஹும் முனீப். இப்ராஹிம் சகிப்புத்தன்மை கொண்டவர், இரக்கமுடையவர். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், முனீப், அல்லாஹுவை நோக்கி திரும்பக்கூடியவராயிருந்தார். எல்லாமே உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும். பொருளாதாரம் கிடைக்க வேண்டும், நல்ல ஒரு அதிகாரம் கிடைக்க வேண்டும், கண்ணியம் கிடைக்க வேண்டும். ஆனால் நீ அல்லாஹுவை நோக்கி திரும்ப மாட்டாய், ஐவேளை தொழுகையை நிறைவேற்ற மாட்டாய், இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில், நன்றி கடன்களில் நீ குறை வைப்பாய். எத்தனை பேரை பார்க்கிறோம், கோடிகளிலே புரள்கிறார், லட்சங்களிலே உருளுகிறார், ஃபஜ்ர் தொழுகையை கோட்டை விடுவதை பார்க்கிறோம். முனீப், அல்லாஹுவை நோக்கி நீ திரும்ப வேண்டும். அல்லாஹ் இப்ராஹிம் நபியின் மகத்தான சாதனை குணத்தில் ஒரு குணமாய் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பாராம், ரப்பனா அலைக்க தவக்கல்னா, இறைவா நாங்கள் உன் மீதே தவக்கல் வைத்திருக்கிறோம், உன்னையே சார்ந்து விட்டோம். இலைக்க அனபுனா, இறைவா எங்களின் திரும்புதல் உன்னிடமே இருக்கிறது. இலைக்கல் மசீர், அல்லாஹ்விடத்தில் இப்ராஹிம் நபி கேட்கிற பிரார்த்தனை, யா அல்லாஹ் உன்கிட்ட தான் நான் திரும்பி வருவேன், எனக்கு ஏதாவது சோதனையா, கஷ்டமா, சிரமமா? அல்லாஹ்விற்கு இந்த சந்தர்ப்பவாத காரியங்கள், அமல்கள் பிடிக்கவே பிடிக்காது. சில பேரை பார்க்கலாம், கஷ்டம் என்றால் கடையாய் கிடப்பார் சஜிதாவில்லை, வாயை திறந்தாலே சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தான். நல்ல நிலையிலே வாழ்கிற பொழுது அல்லாஹ்வை நோக்கி திரும்புகிற ஒரு குணநலன் அவரிடத்திலே இருக்காது. அல்லாஹ் இது குறித்து பேசுகிறான். முனீப் இப்ராஹிம் செய்த சாதனை குணம், இறைவனை நோக்கி திரும்புபவராக இருந்தார். ஐந்தாவது அல்லாஹ் சொல்கிறான், அந்த திரும்புவதிலேயே இறைவன் அடுத்த வார்த்தையிலே சொல்கிறான், வகால இன்னி முஹாஜிருன் இலா ரப்பி, நான் என் இறைவனின் பக்கம் மீளப் போகிறேன். இன்னஹு ஹுவல் அஸீஸுல் ஹகீம், அவர் வாயை திறந்தாலே நான் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப போகிறேன் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவார் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த ஐந்தாவது 16வது அத்தியாயம் 120வது வசனம், இன்ன இப்ராஹிம் கான உம்மத், இப்ராஹிம் ஒரு சமுதாயமாக திகழ்ந்தார். இந்த வார்த்தைகள் எல்லாம் சாதாரண வார்த்தை அல்ல. ஒரு சமுதாயமாக ஒரு மனிதர் எப்படி திகழ முடியும்? அவர் ஒரு தனி மனிதர் தான். சமூகத்திலே நடக்கிற அக்கிரமத்தை அவர் ஒன்று விடாமல் கலைந்திருந்தார். முஸ்லிம்களை பார்க்கிறோம், அண்டை வீட்டுக்காரன் தர்காவிற்கு செல்கிறான், கைகளிலே தாயத்து கட்டி இருக்கிறான், கூட பழகுகிற நண்பர் கைகளிலே சிகரெட்டை பிடிக்கிறான். யாருக்கோ வந்த விதி என்று சக முஸ்லிம் பயணிப்பதை பார்க்கிறோம். தீமையை கண்டால் பொங்கி எழ வேண்டும். சமூகத்திலே அரங்கேறுகிற அந்த தீமைகளுக்கு எதிராய் சீச்சம் கொண்டு சினமாய் நீ பொங்க வேண்டும். இப்ராஹிம் நபியின் மகத்தான சாதனை குணமாய் அல்லாஹ் பேசுகிறான். இப்ராஹிம் தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு சமூகம். வீட்டிலே ஏகத்துவ கொள்கையை சொல்கிறார். அவர் பயன்படுத்துகிற வார்த்தை குறித்த அடுக்கடுக்காய் அல்லாஹ் பேசுகிறான். அருமை தந்தையே, அருமை தந்தையே, அருமை தந்தையே, பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்கள். தந்தை சிலை வணக்கத்தில் இருக்கிறார், கோபம் கொள்ளவில்லை, ஆத்திரம் கொள்ளவில்லை. என் பாச தந்தையே, அருமை தந்தையே என்று அழைக்கிறார். சிலைகளை வணங்காதீர்கள், ஷைத்தானை வணங்காதீர்கள், உங்களுக்கு இல்லாத கல்வி எனக்கு கிடைத்திருக்கிறது. அருமை தந்தையே, மகத்தான நாளின் வேதனைக்கு நான் அஞ்சுகிறேன். அருமை தந்தையே, நீங்கள் செதுக்குவது அது எந்த பலனும் அளிக்காது. தந்தையிடத்திலே சொல்லுகிறார். வீட்டை விட்டு போ என்று விரட்டப்படுகிறார். பிறகு ஊர் மக்களிடத்திலே வந்து சொல்லுகிறார். ஊரை விட்டு போ என்று விரட்டப்படுகிறார். பிறகு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் தலைவன்,
நாட்டு மன்னனிடத்திலே வந்து சொல்கிறார். எப்படி ஒரு சமூக அக்கறை என்று பாருங்கள். வீட்டை விட்டு போ, ஊரை விட்டு போ, நாட்டு மன்னனிடத்திலே வந்து சொல்லுகிற பொழுது நீ நாட்டை விட்டு போ என்று அவன் சொல்லவில்லை, உலகத்தை விட்டே உன்னை போக வைக்கிறேன் என்று சொல்லி நெருப்பு குண்டத்தை மூட்டினான். அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை இப்ராஹிம் தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு சமூகம். சமூக அக்கறை இருக்கிறதா? சமுதாய சிந்தனை இருக்கிறதா? அவ்வாறு இருக்க வேண்டும். அது மகத்தான சாதனையாளரின் குணமாய் திகழ்ந்தது. ஆறாவதாய் அல்லாஹ் சொல்கிறான், காணித்தல் இல்லா, அல்லாஹ்விற்கு பணிபவராயிருந்தார். இந்த பணிவு என்கிற குணம், பணம் வரலாம், பதவி வரலாம், பெரிய அந்தஸ்து கிடைக்கலாம், அல்லாஹ்விற்கு பணிகிறாயா, வணக்க வழிபாடுகளை செய்கிறாயா? அல்லாஹ் வேறொரு வாசகத்திலே சொல்கிறான், வகூமு லில்லாஹி கானிதீன், அல்லாஹ்விற்கு பணிந்தவர்களாய் நீங்கள் ஆகிவிடுங்கள். கானிதீன வல் கானிதாத், பணியக்கூடிய ஆண்களையும் பணியக்கூடிய பெண்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இப்ராஹிம் நபியின் அற்புதமான குணம் பணிவு. ஏழைகளை பார்த்தாலும், பொருளாதார இல்லாதவர்களிடத்தில் பழகினாலும், அந்தஸ்து குறைந்தவர்களை சந்தித்தாலும் அந்த பணிவு இருக்க வேண்டும். நீ என்ன ஆணவம் கொள்கிறாய், பெருமை கொள்கிறாய், வெள்ளை வெள்ளையர் என்று ஆடை உடுத்து விட்டால் நீ பெரிய ஆளா? காணித்தல் இல்லா, அவரிடத்தில் பணிவு இருந்தது. அகம்பாவம் இல்லை, ஆணவம் இல்லை, பெருமை இல்லை. அந்த சாதனையாளரின் மகத்தான குணமாய் அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஏழாவது பாருங்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், குல் பல் மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா. இப்ராஹிம் பியூர் முஸ்லிமாக இருந்தார், பரிசுத்த முஸ்லிமாக இருந்தார். அந்த இணை வைப்பு என்பது கடுகை கோடி பங்காக வைத்து அதில் ஒரு பங்கு கூட அவருக்கு இல்லை. அல்லாஹ் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் சொல்கிறான், ஒமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை வைப்பவராக இருந்ததில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி பாருங்கள், 8ஆவதாக 16வது அத்தியாயம் 121வது வசனம், ஷாக்கிரல் லி அன்உமிஹி, இப்ராஹிம் தன் இறைவனின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துபவராயிருந்தார். பாடாய்படுத்தப்பட்டார், சிரமப்படுத்தப்பட்டார், சோதனைக்கு உள்ளானார். வேதனைகளுக்கு நடுவில் தான், நீண்ட நெடிய காலத்திற்கு பிறகுதான் அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தையே கொடுக்கிறான். இந்த சாதனையாளரின் மகத்தான குணமாய் அல்லாஹ் சொல்லுகிறான், அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தினார். பார், கைகள் இல்லாதவனை பார், கால்கள் ஊனமுற்றவனை பார், கண் தெரியாத குருடனை பார், குடிசை வீடுகளிலே, ரோட்டோரங்களிலே, தெருவோரங்களில் தங்கியிருப்பவனை பார், உணவில்லாமல் கையேந்தி நிற்கிற மனிதர்களை பார். அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துகிறாயா? அல்லாஹ் இப்ராஹிம் நபியின் சாதனை குணமாய் பேசுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் அடுத்ததாய் சொல்கிறான், பித்துன்யா ஹஸனா, இந்த உலகத்தில் அவருக்கு நன்மையை கொடுத்தோம், வ இன்னஹு ஃபில் ஆখিরাতি லமினஸ் ஸாலிஹீன், மறுமையில் நல்லவர்களோடு சேர்த்து வைத்தோம். உலகத்தில் அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசு, நல்லவர்களோடு நீ சேர்ந்து விடு, பாக்கியம். இந்த மகத்தான குணம் உன்னிடத்தில் இருந்தால், நம்மிடத்தில் இருந்தால், நாமும் நல்லவர்களோடு இருக்கிற பாக்கியம் கிடைக்கும். அடுத்த அல்லாஹ் சொல்லுகிறான், வஸ்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம், இப்ராஹிமை பற்றி இந்த வேதத்தில் நினைவூட்டுவீராக, இன்னஹு கான சித்தீகன் நபியா, அவர் உண்மையாளராய் திகழ்ந்தார். உண்மை, நேர்மை, வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையாய் இருக்க வேண்டும். உன் கழுத்துக்களிலே கத்தி வைக்கப்பட்டாலும் சரிதான், மிரட்டப்பட்டாலும் சரிதான், துண்டு துண்டாய் வெட்டப்படுகிற சூழலுக்கு உள்ளாக்கப்பட்டாலும் சரிதான், உண்மைக்கு மாற்றமாய் வாழாதே. அந்த சாதனையாளரின் குணமாய் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அடுத்து பாருங்கள், இது ஜாஅரப்பஹு, அவர் தம் இறைவனிடத்தில் வந்தார், பிகல்பின் சலீம், பரிசுத்தமான உள்ளத்தோடு இறைவனிடத்தில் வந்தார். அசுத்தம் இல்லை, கபடு இல்லை, ஆணவம் இல்லை, அழுக்கு இல்லை, பொய், பொறாமை, புறம்,
அடுத்தவனின் பொருளுக்கு ஆசைப்படுதல், இந்த மாதிரியான எந்த கேடுகட்ட குணமும் இல்லை. அவருடைய உள்ளமோ பரிசுத்தமான உள்ளமாய் அவர் அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுகிறார் என்று அடுத்த ஒரு மகத்தான குணமாய் அல்லாஹ் சொல்லுகிறான். இத்துணை குணங்களுக்கு நடுவிலே அல்லாஹ் சொல்லுகிற மிகச்சிறந்த ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு குணம், இப்ராஹிம் அறிவில் ஆற்றலில் மிகச்சிறந்தவர். சாதாரணமாய் ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். இறைவனிடத்திலே கேட்கிறார், இறைவா, இறந்தவர்களை நீ எப்படி மீண்டும் உயிர்ப்பிக்கிறாய்? அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு சந்தேகமாய் இருக்கிறதா? இல்லை இறைவா, என் நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும். பறவைகளை பிடி, கூறுகுறாய் வெட்டி மலைகளின் மேல் வை, அழை வரும் என்கிறான். ஒரு செய்கிற காரியத்தை அறிவார்ந்து யோசிக்கிறார். மன்னரிடத்திலே கேள்வி எழுப்புகிறார். நான் உயிர் கொடுப்பேன், உயிர் எடுப்பேன் என்கிறான். சூரியனை அப்படியே மாற்றி உதிக்கவை என்று அவனுக்கு மரண அடி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியையும் மகனையும் நீ பாலைவன மணலிலே கொண்டு போய் விட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிற பொழுது அப்பொழுது அவர் சிந்திக்கவில்லை. நன்கு யோசித்து பாருங்கள். அறிவார்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஆற்றல் மிகுந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அனைத்திற்கும் கேள்வி எழுப்பிய இப்ராஹிம் நபி அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று வந்துவிட்டால், இறைவா அங்கு யாரும் இல்லையே, தண்ணீர் இல்லையே, மக்கள் நடமாட்டம் இல்லையே, இதை அல்லாஹ் மிகச்சிறந்த குணமாய் சொல்கிறான். மனைவியையும் மகனையும் விட்டுவிட்டு திரும்புகிறார். அந்த தாய் கேட்கிறார், எங்கே செல்கிறீர்கள், எங்கே செல்கிறீர்கள்? பிறகு இல்லல்லா, அல்லாஹ்வின் பக்கம் விட்டு செல்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த தாயார், அந்த அம்மையார் ஹாஜர் சொல்கிறார், ரபீத்து பில்லாஹ், அல்லாஹ்வை நான் புரிந்து கொள்கிறேன். அங்கே ஓடுகிறார், மலையை எட்டி பார்க்கிறார், யாரும் இல்லை. பிறகு இங்கே ஓடுகிறார், சஃபா மருவாவிற்கு இடையிலே ஓடுகிறார். அம்மையார் ஹாஜர் சொல்கிறார்கள், சஹீஹ் புகாரியிலே பார்க்கலாம், மகன் எப்படி இருக்கிறான் என்று துடியாய் துடித்து கொண்டிருக்கிறானா, பசியில் வாடிக்கொண்டிருக்கிறானா என்று பார்ப்பதற்காக அவன் அருகிலே வந்தேன். அந்த அம்மையார் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், மகனை பார்த்தேன், பாலைவன மணலிலே கால்களால் அந்த மண்ணை அடித்துக் கொண்டிருந்தான். சக்கராத்தினுடைய நேரத்தில், மரண தருவாயில் ஒரு மனிதருக்கு எப்படி வயிற்று வலியாய் மேலும் கீழுமாய் மூச்சு வாங்குமோ அதுபோன்று என் மகனுக்கு மூச்சு வாங்கி கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். இதை என்னால் நின்று பார்க்க முடியவில்லை, அந்த வேதனை என்னால் கண்கொண்டு பார்க்க முடியவில்லை. கீழாடையை தூக்கினேன், ஓடினேன். பிறகு ஒரு சப்தம் கேட்டது, திரும்பி பார்த்தேன், ஜிப்ரீல் நின்றார், அழைத்தார், உதவி வேண்டும் உதவி வேண்டும் என்றேன். கால்களால் மண்ணை ஆழம் பதித்தார், தண்ணீர் பீரிட்டது. பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை பாருங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், லா தகாஃபு பைஆ ஃபஇன்னஹா ஹுனா பைத்தல்லாஹ் பைனி ஹாதல் குலாம் வ அபூஹு வ இன்னல்லாஹ லா யுதீஉ அஹ்லஹு. அல்லாஹ்வை யார் சார்ந்திருக்கிறாரோ, அல்லாஹ்வை யார் நம்பிக்கை கொள்கிறாரோ அவரை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். இப்படிப்பட்ட குடும்பத்தார் குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அலைக்கும். இப்ராஹிமின் குடும்பத்தாரே, அல்லாஹ்வின் கருணையும் அவனது அருள் வளமும் உங்கள் மீது உண்டாவதாக. எப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கை! இந்த சாதனையாளரின் மகத்தான வாழ்க்கை பாடத்தை நாமும் கற்று, வெறுமனே என்னிடத்தில் இந்த மாதம் வந்தது கழிந்தது, வருட வருடம் இப்படித்தான் கழிந்து செல்கிறது என்று இல்லாமல், இந்த அற்புதமான செதுக்கப்பட்ட 12 13 குண நலன்களை நம் வாழ்க்கையில் ஏற்று உள்ளத்திலே ஆழ பதிய வைத்து மகத்தான சாதனையாளராய் இப்ராஹிம் நபி எப்படி வாழ்ந்தாரோ அதுபோன்று நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு வல்ல இறைவன் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.